தமிழ்நாடு பூரா இருக்கிற கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. மாநிலத்தை பலகாலம் ஆண்ட கட்சி. இன்னைக்கு இந்த பக்கம் வந்து அதிமுக கூட்டணியில் நயினார் நாகேந்திரன் 50 சீட்டு பாஜகவுக்கு கேட்டு லிஸ்டே கொடுத்துட்டு தான் எடப்பாடி கிட்ட 54 சீட் வரைக்கும் இல்ல 50 15 வந்து அவங்க கூட்டணிக்குள் கூட்டணி அவங்க சில பேரை கூட்டணின்னு வச்சுட்டு இருக்காங்க. என்டிஏன்னு எடப்பாடி ஏடிஎம்கே கூட்டணி. ஸோ அது வந்து அவங்களெல்லாம் விடுங்க. 50 சீட்டு வந்து பாஜக கேட்குது. இப்போ பாஜகவை விட ஒன்றும் சளைத்ததில்ல காங்கிரஸ். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து இருக்கிற கூட்டணி ஜெயிக்கிற கூட்டணி எப்பவுமே. ஏன்னா அதுக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. அது வந்து ப்ரோ தமிழ்நாடு, அதாவது இந்தி எதிர்ப்பு பண்ணாது, இந்தியை திணிக்காது, இந்து மதத்துக்காக வந்து மைனாரிட்டிகளை துன்புறுத்தாது. அது மாதிரி மதச்சார்பற்ற கொள்கைகளால், மத நல்லிணக்க கொள்கைகளால் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே, அதனால தான் அது யார் கூட இருக்காங்களோ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஸ்வீப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மோடி இன்னும் தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் தமிழ்நாட்டில் ஏன் வரமாட்டேன்றாருன்னா, தமிழக மக்கள் வந்து எம்மதமும் சம்மதம்னு அந்த கொள்கையை கொண்டவங்க.